ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து தேம் போட்ராமால வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம், இந்த தேம் பை வந்து கொரியாவுக்கு போறதை விட்டுட்டு மறுபடியும் தாய்லாந்து தான் இருக்க போறேன், எங்களோட டீம் வந்து மறுபடியும் ஒன்று செய்யறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு போக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து இந்த போப்பை வந்து அவன் வேலைக்கு போய்கிட்டே இருக்கும்போது திருத்துப்புன்னு அதான் இவனுக்கு அலுமினி மீட்டிங்னு ஒரு மீட்டிங் இருந்துச்சுல, அந்த மீட்டிங்க்கு போகவே இல்லை. அந்த பசங்களாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, என்னடா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, என்னடா ஏதோ கதை சொல்லியிருக்கியாமே ஏ பின்னு, அதுல நீ ஏ பிங்கிற பர்சன் யாருடா, யாரு ஆமா, நீ யாரு லவ் பண்ற அதை சொல்லுடா அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணி இவனுக்கு இப்படிலாம் அனுப்ப, இதை பார்த்த இந்த போப்பையனுக்கா பதறுது. என்னடா இது, இந்த கதையை நான் சொன்னதே ஒரு ஆள் கிட்ட தான், இந்த கதை என்ன இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு போப்பைய வந்து அந்த பை பொண்ணுக்கு வந்து கால் பண்ணா, அந்த பொண்ணு ரொம்ப அசால்ட்டா பேசுற, ஏண்டா நீ தானே சொன்ன ஏதோ ஏ பின்னு கதை சொன்ன, அதுல ஏன் நீ தெரிஞ்சு போச்சு, பி யாருன்னு சொல்லுடா அடி. அந்த பொண்ணு என்னன்னா திருப்பி திருப்பி இதே கேட்க, ஏமா நான் மறுபடியும் சொல்றேம்மா, இது ஜஸ்ட் கதை மட்டும்தாம்மா, இது என்னோட வாழ்க்கையெல்லாம் கிடையாதுன்னு என்னதான் இந்த போப்பையை சமாளிச்சாலும் அந்த பை பொண்ணு நம்பவே மாட்டிக்க. இங்க பாரு, காதலை யாராச்சும் பெருசா பூ சுத்திட்டு வருவாங்க, அவன் கிட்ட சொல்லு நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்டா, இந்த அளவுக்கு நீ பேசுறியே, பிறகு எதுக்குடா நேத்து அலுமினி மீட்டிங் வந்து நீ வரல, அதை சொல்றா. ஏதோ ஒரு முக்கியமான பர்சன் உன் வாழ்க்கையில இருந்திருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்காக தானே நீ போயிருக்க, பிறகு எதுக்குடா நேத்து நீ வராம இருந்த, அதை சொல்றான் அடி. இந்த பை பொண்ணு வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, இந்த போ பையனும் நேத்து என்ன நினைச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசித்து பாக்குறான். நேத்து என்ன நினைச்சு டப்புன்னு இந்த தேம்பை வந்து கடைக்குள்ள வந்துட்டான், அவனை வெளியே போன சொல்லவும் முடியல, ஹெல்ப் வேற கேட்டு வந்துட்டானா, அதனால இந்த போ பையனுக்கு வந்து அவனை வெளியே அனுப்பவும் மனசு இல்லை. அவனை பக்கத்துலயே உட்கார வச்சு இந்த போப்பை வந்து அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். எப்பா நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு தேம் கேட்க, எனக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உனக்கு வர பிரச்சனையை சமாளிக்க பாருப்பா அப்படின்னு இந்த போ சொல்றான். அது என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவன் தான் கொரியா போடல, அதனால கம்பெனில இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் ஏகப்பட்ட கால் வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் பாருங்க, எதுக்குமே இந்த தேம்பை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். என்னடா இது இப்படி பண்ணிட்டு, சரி விட சேர்ந்தே சமாளிக்கலான்னு இந்த போப்பை வந்து மனசை திடப்படுத்திட்டு அவன் உண்டு வேலையை உண்டுன்னு அந்த தைக்கிற வேலைக்குள்ள அதை பொறுமையா பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ற எல்லாத்தையும் பார்த்த உடனே தேன் பையனுக்கும் ஆசை வந்துருச்சு, இரு இரு நானும் பண்றேன்னு இந்த பையன் வந்து ஊசியில வந்து நூலை கோர்க்க போறான். அதுவே பாருங்க பையன் வந்து ரொம்ப ஸ்லோவா பண்றான். அது வந்துட்டா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னா அதான் எனக்கு வந்து இப்படி ஸ்லோ வருது. ஒருவேளை என்னால உனக்கு வந்து லேட் ஆச்சுன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே உன்னை வந்து வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணி விடுறேன், என்ன ஓகேவா அப்படின்னு தேம் கேட்க, ஓகே ஓகே ஓகேப்பா அப்படின்னு இந்த போ பையனும் அவன் கூட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்றான். அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது லைட்டா இந்த தேம்பை வந்து அவனை பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே என்ன சொல்றேன்னா, அப்புறம்ப்பா நீ பர்கர்னு ஒன்று கொடுத்தியே அது சூப்பரா இருந்துச்சுப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த போனீங்கன்னா எனக்கா ஒன்று வந்து கண்டிப்பா நீ மறக்காம வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தேம் வந்து இதையும் மென்ஷன் பண்ணி சொல்ல, அப்புறம் என்ன நம்ம போக்கு வந்து இதை கேட்டோன்னே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னோட லைஃப் பார்ட்னரு அதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாம்ல, அவன் கூட தானே இப்போ வந்து பர்கர்லாம் ஷேர் பண்ணியிருந்தான் முந்தி, இப்போ பர்கர் ஷேர் பண்ண ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன அஃபிஷியலாக லவர்ஸை மாறல, அதுவும் கூடிய சீக்கிரம் ஆயிடுவாங்கப்பா. அது எல்லாத்தையும் இப்போதைக்கு இந்த போப்பை வந்து யோசித்து பார்த்துட்டே இருக்கான். அந்த பை பொண்ணு வேற எதுக்கு வரல காரணத்தை சொல்லுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலை இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போப்பை வந்து காலை கட் பண்ணிட்டு இவன் ஆஃபீஸ்க்குள்ளே போனால் ஆஃபீஸே பரபரன்னு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பையன் தான் இப்போ கொரியா போடல, அதனால இவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இவனை போட்டு அடிக்க வராங்க. முக்கியமாக அதில் வந்து ஜூன்கிற பையன் தான் தேவை போட்டு ரொம்ப அடிச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே போ பையனுக்கே பார்த்துருது. நல்ல வேலை சண்டை பெருசா இருக்கலையும் அந்த மைக் இருக்கார்ல, அவர் எப்படியோ சண்டையை வந்து கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தி விட்டு வேகமா சிஓ பாக்குறதுக்காக இந்த தேம் வந்து உள்ள கூட்டு போறாங்க. அந்த அம்மா என்ன எகிரி எகிர்றாங்க, ஏண்டா உன்னால கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ்ன்னு அந்த அம்மா எகிற, இப்ப என்ன பெரிய லாஸ் ஆகி போச்சு, எதுக்கா இப்போதைக்கு கொரியாக்கு என்ன கூட்டு போறாங்க, என்ன லாங்குவேஜ் ட்ரைனிங் லாங்குவேஜ் கத்துக்கிறதான கூட்டு போறாங்க, அதை நம்ம நாட்டில் வச்சே கத்துக்கிறேன், யார் கத்து கொடுக்க சொல்றீங்களோ அவங்கள என் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு தேம்பை வந்து என்னதான் பேசி சமாளிச்சாலும், இங்க பாருடா நீ எதுக்காக போகல அப்படிங்கிற பிளான்னா எனக்கு நல்லாவே தெரியும். உன் பிளானை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் நிறைவேறலாம் விட மாட்டேன்டா. அப்படியே இருந்தாலும் மற்ற மெம்பர்ஸ்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, உன் பிளானை வந்து அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற விட மாட்டேன், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு டக்குன்னு இந்த சிஓ என்ன பண்றான்னா கால் பண்ணி, இப்போ தேம் வந்து கொரியா போடல, அது ஏன் எதுக்குன்னு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்பாங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லு
சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா இவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் கொரியா போல. அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ்க்கு எதுக்குமே வரமாட்டான். அவன் வந்து தனியா தான் இருக்க போறான், இவனை யாரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு இந்த சிஓ லேடி வந்து இப்படி பேச நம்ம தேமுக்கு வந்து இதெல்லாம் கேட்டு ஓவரா பதறுது. என்ன பண்ணனே தெரியாம இந்த பையன் கன்ஃபியூஷன்ல போய்கிட்டு இருக்கான். கார் கிட்டே தான் போ பையன் வெயிட் பண்றான். என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா, ஃபேஸே சரியில்லையே அப்படின்னு நான் போ கேட்க, பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசா இல்லை, என்ன இந்த பிரச்சனைலாம் ஒன்னதான் இழுத்து விட்டேன் அப்படின்னு தேம் சொல்றான். என்ன இழுத்து விட்டியா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு போப்பை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். அதே நேரம் இன்னொரு பக்கம் அதான் இப்போ அந்த தேம் பையனை போட்டு ஒரு பையன் அடிச்சாங்க ஜூனு, அந்த பையன் தான் சீவோல் அடிக்காங்கள, அவங்ககிட்ட உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த தேம் பையன் கொரியாவுக்கு போகாததுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த காரணம் போதான் அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான்னு கரெக்டா பாருங்களேன் இந்த ஜூன் பையன் வந்து சொல்றான். அது போ பையன் மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா வேற யாராச்சும் கூட இருக்கலாம் அப்படின்னு ஜூன் வந்து கரெக்டா சொல்றான். சரி இப்ப அது எதுக்கு நான் ஏன்ட்ட சொல்ற அப்படின்னு இந்த லேடி கேட்க, எங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க, அந்த தேம்பை வந்து கொரியா போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு விஷயத்த பண்ணியாகணும். கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி விட்டு எனக்கு ஆக்டிங் கெரியர்ல வந்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு இந்த பையன் தான் இந்த சிஓ லேடிட்டு வந்து இப்படி ஒரு கான்ட்ராக்டை போட, நீ நடிக்காம போ, எனக்கு என்னடா வந்துச்சு, எனக்கு தேவை தேம் வந்து கொரியாவுக்கு போனோம், அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ண என்ன, ஹெல்ப் பண்ணலாட்டு எனக்கு என்ன அனி சிஓ லேடி என்னமோ அசால்ட்டா தான் பேசுறீங்க. ஆனா என்னங்க நீங்க அவனுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே பாதி விஷயம் குறைஞ்ச மாதிரிங்க. கண்டிப்பா அவனை வந்து எப்படியாச்சும் கொரியாவுக்கு அனுப்பி விட்டுலான்னு இந்த ஜூன் பை வந்து வில்லத்தனமா இப்படி ஒரு டீலை வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இப்ப தேமும் போயிருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டீம் எப்படி சேர்க்க போறோம் அப்படின்னு போப்பை வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டா, நீ கேட்கறதெல்லாம் புரியுது, இப்ப 4 பேர் இருக்காங்களே, 4 பேர்ல வந்து ஃபர்ஸ்டா நம்ம வந்து அட்டாக் பண்ண போறது யாருன்னா ஜூனை தான். அவனை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பக்கம் உள்ள இழுக்கணும்னு இந்த தேம் சொல்ல, என்னது அவனை உள்ள இழுக்கணுமா, ஏன்டா ஃபர்ஸ்ட் உன்னை போட்டு அடிச்சதே அவன் தான்டா, அவனை எப்படா உள்ள கூப்பிடுறது அப்படின்னு போ கேக்குறான். நான் சொன்னதை செய்ய, கண்டிப்பா பாரு ஜூன் வந்து நம்ம வலையில சிக்கிடுவான்னு இந்த தேம் பையன் சொல்றான். எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாம இந்த போ பையன் என்ன பண்றான்னா அந்த ஜூன் வந்து எங்கெல்லாம் போறணும் ஃபாலோ பண்றான். ஜூனோட ஆசை என்ன தெரியுமா, ஆக்டிங் கெரியர்ல பெரிய ஆளாகணும், அதான் அவனோட ஆசை. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வந்துட்டான். இந்த பையனை 6 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கு வந்திருக்கான். ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு மைக் கேட்டா, ஐயோ 6 மணிக்கு வர சொன்னீங்களா, 6 9 பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சா, அதான் லேட்டா வந்துட்டேன்னு இந்த பையன் வியாக்கியானமா பேசிட்டு, அது என்னது ஸ்நாக்ஸா, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த ஜூன் பையன் வந்து எங்க இருந்த ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து போய் டைரக்டர் லேடிட்ட வந்து என்ன பேசுறானா, ஏமா நான் கியூல நின்று மணிக்கணக்கா கியூல நின்று வேர்க்க விழுக்க வாங்கிட்டு வந்தேன்னு இந்த பையன் ஓவரா பேசியிருக்கான். ஆனா அந்த லேடிலாம் கண்டுக்கிடவே இல்லை. எதுக்கு தெரியுமா இவ்வளவு ஐசிக்கிறான், இப்போதைக்கு இந்த ஜூன் பையனுக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், மெயின் கேரக்டர் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பையன் வந்து இந்த அளவுக்கு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் இப்ப இந்த போப்பை வந்து தேம் கிட்ட சொல்றான். பாருப்பா நான் சொன்னபடி செய்ய, கண்டிப்பா ஜூன் வந்து நம்ம வலையில சிக்கிடுவான். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீ நானும் சேர்ந்தே ரொம்ப நேரம் இருக்க வந்து ரொம்ப ஆபத்துப்பா. ஆல்ரெடி இந்த ஜூன் பையனுக்கு வந்து நம்ம மேல வந்து சந்தேகம் வந்திருக்கும், நம்ம சேர்ந்தே இருக்கிறத பார்த்து அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும், நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது. ஒருவேளை உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா என்னோட நம்பரை நான் உனக்கு கொடுக்குறேன்னு இந்த தேம் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா போக்கு வந்து நம்பரை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன இந்த போ பையன் என்ன பண்றான்னா ஜூன் எங்கெல்லாம் போறானோ அங்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இப்ப போ இருக்கான். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஜூன் என்னமோ நல்லா தான் நடிக்கிறான். இருந்தாலும் இந்த ஜூன் பையனுக்கு ஏத்த மாதிரியான அங்கீகாரம் வந்து கிடைக்கவே இல்லை. வேற ஒரு பையனை தான் நல்லா பாராட்டி இருக்காங்க. இதனால ஜூன் பையன் வந்து லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே இந்த போ பையன் சிரிக்க, என்னடா சிரிக்கிறேன், நீ எங்களை டாக்குமெண்ட் எடுக்க வந்த பையன் தானே, அவன் இப்ப நான் பண்ண விஷயத்தெல்லாம் நீ வீடியோ எடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்ல நான் எதுவும் எடுக்கலையப்பா அப்படின்னு இந்த போ சொல்றான். ஏன்டா உன்னோட வேலையே இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது தானே, அதை விட்டுட்டு என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த ஜூன் பையன் வந்து வாரா திட்டிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டே ஆகணும்ப்பா. ஆமா அந்த தேமை இன்டர்வியூ எடுத்தது நீ தானே, நீ இன்டர்வியூ எடுத்த பிறகுதான்டா இந்த பையன் கொரியா போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன்னு வாவரா சீனை போட்டு இருக்கான். நீ அந்த கேமரா கூட, அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கணும், அன்னைக்கு நீ என்ன வீடியோ எடுத்த, அவ என்ன பேசினா அப்படின்னு நான் வந்து பார்த்தே ஆகணும்னு ஜூன் பையன் வந்து
கேமரா வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அச்சச்சோ, இந்த பையன் மட்டும் கேமரா வாங்கி பார்த்து அவன் என்ன பேசுனான்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இந்த போ பையன் வந்து ஓவரா பதறிட்டு இருக்கான். கேமரா எப்பயாச்சும் இந்த பையன் பதறிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த மிக்கு டே இருக்காங்களா அவங்க வேகமா ஓடி வராங்க. டே உன் ஃபேன்ஸ் வெளியே வெயிட் பண்றாங்கடா அப்படின்னு மிக் சொல்ல, ஏப்பா அவங்க ஒன்றும் ஜூனோட ஃபேன்ஸ் கிடையாது, வெளியே நிக்கிறாம்ல அந்த தேமோட ஃபேன்ஸ். தேம் தான் வந்து எல்லாத்துக்கும் ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆமா 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 டேய் பாருடா, தேம் வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணியிருக்கான், என்ன ஏதுன்னு வந்து கேள்றா அப்படின்னு இந்த மிக் பையனா ஜூன் கிட்ட வந்து இப்படி சொல்ல, அவன் கொடுக்குறான் கொடுக்காம போறான், அவன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, எனக்கு அதை பத்திலாம் முக்கியமே கிடையாது. நான் முக்கியமா இப்போ வந்து இந்த கேமராவை செக் பண்ணி ஆகணும்னு இந்த பையன் கேமராவை செக் பண்ற வந்து நிப்பாட்ட முடிக்கும். ஐயோ இவன் என்ன வெறித்தனமா தேடி இருக்கான், ஏதாச்சும் பண்ணியாகணுமே அப்படின்னு இந்த போப்பை வந்து ரொம்ப நேரம் யோசித்த பிறகு, ஆமாமா இவர் எதுக்கு தேம் கிட்ட போய் பேச போனோம், தேம் கிட்ட போய் வாயை கொடுத்தா கண்டிப்பா தேம் தான் ஜெயிப்பாரு. இந்த ஜூன் வந்து மண்ணக்காவ தான் போறாரு, நம்ம தேம் கிட்டலாம் யாராச்சும் எதிர்த்து நிக்க முடியுமா அப்படின்னு லைட்டா பாருங்களேன் இந்த போப்பை வந்து உசுப்பேத்தி விட, என்ன ஓரா பசி இருக்கேன், ஏன் என்னால அவனை வந்து எதிர்த்து நிக்க முடியாதா, இருடா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு இந்த ஜூன் பையனா டக்குன்னு தேம் கிட்ட பேச போறான். சொப்பா தப்புச்சிட்டோம்ப்பா அப்படின்னு இப்போதான்ப்பா போக்கு வந்து பெருமூச்சே விடுறான். அங்கிட்டு இந்த தேம் பையன் வந்து ஜூன் வரதை பார்த்தோன்னே என்னமா பாசமா பேசுறான். ஜூன் சும்மா சொல்லக்கூடாது, சுத்தி முத்தி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அதனால 2 பேரும் நல்லா க்ளோஸா பேசியிருக்காங்க. அதுலேயே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, அவன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, எதுக்கு நீங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்க, ஆனா என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க, என்னோட ஆரோக்கிய நண்பன் அவன் படத்துல நடிக்கிறான், அவனை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதா, அதான் சப்போர்ட் பண்ண நான் இங்கே வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கா இதை கூட பண்ணலாட்டி அது என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது மட்டுமா என்னோட படம் ரிலீஸ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாம எங்களோட பெரிய ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தேம்பை வந்து லைட்டா இப்படி பேச ஆரம்பிக்க, அட லூசு பையன் என்னடா பேசுற, இதை பத்தில வெளியே சொல்லாதடா அப்படின்னு இந்த ஜூன் பையனா தடுக்கிறான். ஆக்சுவலா இந்த ஜூன் பையனுக்கு வந்து நடிக்கிறதுல தான் ஆசை, இவனாட்டுக்கு இப்போ வந்து ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிட்டானா அவ்வளோதான், ஃபேன்ஸ் வேற அதை எதிர்பார்ப்பாங்க, அதை எதிர்பார்த்தா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா இந்த ஜூன் பையனால ஆக்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த ஜூன் பையன் வந்து டேய் இதெல்லாம் பேசாதடா இந்த ஜூன் பையன் வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் தேம் பையன் வந்து கேட்க மாட்டேங்கான். இந்த பையனா என்னோட மினி ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நான் கம்பேக் கொடுக்க போறேன்னு என்னென்னமோ பேச வர, ஐயோ இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான், நம்ம வேலைக்கே உழ வச்சவன இந்த ஜூன் பையன் என்ன பண்றான்னா, அச்சச்சோ காலில் பூச்சி கடிச்சிருச்சு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த ஜூன் பையன் வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் போட, அச்சச்சோ நானும் பாரு இப்போதான் உடம்பு சரியில்லாம இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன், எனக்கும் அலர்ஜி இருந்துச்சு பாரு, அலர்ஜிக்கான மெடிசன் கூட கொண்டு வந்திருக்கேன்னு இந்த தேம் பையனா மெடிசன் வந்து கையோட கொண்டு வந்திருக்கான். யாராவே பக்கா வந்திருக்கான்னு ஜூன் பையனுக்கா பதறுது. இப்பயும் கேட்கறாங்க ரிப்போர்ட்டர்ஸ், எங்க நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து மாய கலர்ல குறியா இருக்காங்க, இதுக்கு மேல வாய கலர்னாங்கன்னா அவ்வளவுதானே. டக்குன்னு இந்த ஜூன் பையன் என்ன பண்றான்னா தேமோட வாயில வந்து ஒரு சிக்கன் பீஸ் வச்சுட்டு அந்த பையன் இங்க இருந்து எஸ் ஆயிட்டான். எஸ் ஆனா இந்த ஜூன் பையன் ஸ்ட்ரெயிட்டா எங்க போறானா, அதான் போ இருக்காம்ல, போவை தான் மீட் பண்ண போறான். ஏண்டா உன்னை சந்தேகப்படுறத நான் கண்டிப்பா நிப்பாட்டவே மாட்டேன், கேமரா கூட பார்த்தே ஆகணும் அப்படின்னு இந்த பையன் வந்து கேமரா வாங்குறதுல வந்து ரொம்ப குறியா இருக்கான். இப்போ போ வந்து ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறான், இந்த மாதிரி பண்ணுவான்னு தேம்க்கு வந்து ஆல்ரெடி நல்லாவே தெரியும்பா. அதனால இந்த தேம்பை வந்து என்ன சொல்லியிருக்கானா, இங்க பாரு ஜூன் வந்து கண்டிப்பா நம்ம வந்து சந்தேகப்படுவான், நம்ம என்ன பண்றோம் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்து என்ன கண்டிப்பா சந்தேகப்படுவான்டா. அதனால என்ன பண்ணினா அந்த ஃபுட்டேஜை டெலிட் பண்ணிடு, அதுக்கு பதிலா நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சேன்ல அந்த ஃபுட்டேஜ் வந்து அப்படியே வச்சிரு அப்படின்னு தேம் வந்து சொல்லியிருப்பான். அதைத்தான் இப்போ வந்து போ வந்து காட்ட, எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குன்னு இந்த ஜோன் பாய் வந்து இப்படிலாம் பேசுனான். ஆமா உனக்கு எதுக்குற தேம் மேல வந்து இவ்வளோ கோவம், ஏன் இந்த டீம்ல வந்து மறுபடியும் வந்து சேரணும்னு உனக்கு எந்த ஆசை இல்லையா அப்படின்னு போ வந்து கேட்க, இரு இப்போ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குற, என்ன இன்டர்வியூ எடுக்கிற அப்படின்னு ஜூன் கேட்க, ஆமா இன்டர்வியூ தான் எடுக்கிறேன் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு இவன் சொல்ல, ஓ இன்டர்வியூ எடுக்கிறியா, சரி ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம என்னால எதுவும் பேச முடியாது, பேப்பர் கொடுறா, பேப்பரை கொடுத்து படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் பேசுவேன்னு இந்த ஜூன் பையன் வந்து பேப்பரை கேட்கலாம். தெரியும் இப்படிலாம் கேட்பானு, அதான் பேப்பர் கையோட கொண்டு வந்திருக்கேன்னு போ போய் வந்து அந்த பேப்பரை எடுத்து நீட்டுறான். அந்த பேப்பரை படிச்சு பார்த்தோன்னே அதுல பழைய நினைவுகள்லாம் எழுதிக்க போல இருக்கு. ஆமா நாங்க கேமிங் சென்டர் போனது இதை பத்திலாம் இருக்கு, இதை பத்தி பேசணுமா என்ன அப்படின்னு ஜூன் கேட்க, ஆமா சிஓ லேடி தான் அதை பத்தி பேசணும்னா பேசுப்பா அப்படின்னு போ கேட்க,
சரி சரி பேசுறேன். நானு அப்புறம் அந்த தேம் இருக்காம்ல, எல்லாரும் ஒரே நேரத்துல தான் இந்த டீம்ல வந்து சேர்ந்தோம். எப்ப பார்த்தாலும் தேம் வந்து பிராக்டிஸ்னு பிராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் எப்படியாச்சும் அவனை வந்து கட்டடிச்சு வெளியே கூட்டு போகணுன்னு நானும் அவனும் கேமிங் சென்டர் போனோம். கேமிங் சென்டர் போய் நல்லா தான் என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட சந்தோஷத்துக்கு வந்து பெரிய ஆப்பு வந்துருச்சு. சீவல் இருக்காங்கள, அவங்க கண்டுபிடிச்சி திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்னதான்ப்பா ரொம்ப திட்டினாங்க அப்படின்னு ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்துலயும் பாருங்களேன், தேம் வந்து இல்ல நான் தான் அவனை வெளியே கூட்டு போனேன்னு தேம் வந்து எல்லா பழியையும் அவன் மேல போட்டுக்கிறான். எனக்கு தேம் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுப்பா, எப்பயுமே என்னோட கெரியர்ல வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவான்னு இந்த ஜூன் பையனை பாருங்களேன், ஸ்கிரிப்ட்ல உள்ளதெல்லாம் அப்படியே ஒப்பிக்கிறான். ஓகே ஓகே கட் போதும் அப்படின்னு எப்படியோ போ வந்து இப்போதைக்கு இன்டர்வியூ வந்து முடிச்சிட்டான். சரி இன்டர்வியூ முடிச்சதுதான் சரி, நான் இப்ப ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு வந்து கார் ட்ரைவ் பண்ற அப்படின்னு ஜூன் சொல்ல, ஆனா நான் எதுக்கு அப்படின்னு போ கேட்கிறான். என்ன இன்டர்வியூ தானே வந்திருக்க, நான் சொன்ன வேலை நீ செஞ்சாகணும் அப்படின்னு ஜூன் போய் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு அவன் போனவன் டக்குன்னு என்ன பண்றான்னா, அந்த மிக்க இருக்கம்ல, மிக்க கால் பண்ணி அந்த போக்கு ஹெல்ப் பண்ற ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதை ஆதாரபூர்வமா நிரூபிச்சு காட்டுறேன்னு இந்த பையன் யார்கிட்டயும் வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த ஜூன் பையன் வந்து போவை மாட்டி விட போறான் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இவங்க ரெண்டும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது இந்த ஜூன் பையன் என்ன சொன்னா, போவை தானே வண்டி ஓட்ட சொன்னான். ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, இல்ல நானே வண்டி ஓட்டுறேன்னு இந்த ஜூன் பையன் வந்து வண்டி ஓட்டுறான். வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு யார் கால் பண்றான்னா, தேம் இருக்கம்ல, தேமுக்கு தான் கால் பண்றான். ஏண்டா என்னடா இது, நீயும் இந்த போவும் சேர்ந்து கூட்டு கலாவணித்தனமா பண்ணிருக்கீங்க, தெரியும்டா நீ இன்டர்வியூல வேற என்னமோ பேசியிருக்க, ஆனா அவன் வந்து என்கிட்ட வந்து வீடியோவை மாத்தி காட்டியிருக்கான்டா. அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் பீஸ்லாம் கிடையாதுடா. செக் பண்ணு அந்த கேமராவை செக் பண்ணு. சீக்வன்ஸ் ஆர்டர் படி பார்த்தா அதுல 2 கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம என்ன 2 நிமிஷம் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கான். அது என்ன ஒன்ன மட்டும் 1 நிமிஷம் இன்டர்வியூ எடுத்திருக்கான். இதுல இருந்தே தெரியலையா நீயா அவனும் சேர்ந்து கூட்டுக்கலவணைத்தனம் பண்ணிருக்கீங்களா? அது என்ன ஏதுன்னு இப்பவே பாரு, அந்த சீவல் அடிட்டு வந்து ப்ரூவ் பண்ற, நீ கொரியா போய் தாண்டா அவரு அப்படின்னு இந்த ஜூன் பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். டே அப்படிலாம் எதுவும் பேசுறாதா, நீ எங்க இருக்க சொல்லு நான் வரேன் அப்படின்னு தேம் சொல்ல. அச்சச்சோ நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியாதேப்பா அப்படின்னு இந்த ஜூன் பையனா இப்படிலாம் பேச, இவன் என்ன இப்படி வில்லத்தனா பண்ணியிருக்கான்னு போ பையனுக்கா பதறுது. ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் மட்டும் பேசியே ஆகணும் அப்படின்னு இந்த போ பையன் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஜூன் கிட்ட போய் பேச போறான். ஏன்டா இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க, அவனுக்கு தான் கொரியா போக பிடிக்கல, இங்க இருந்தா என்ன உனக்கு வலிக்குது அப்படின்னு போ கேட்க, அவனுக்கு பிடிக்குதோ இல்லையா அவன் கொரியா போய் தான் ஆகணும். அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல, ஆனா அவன் தான் பிரச்சனை இருக்கான். அவன் ஒண்ணு கொரியாவுக்கு போகணும், இல்லாட்டி அவனோட வாழ்க்கையே டோட்டலா முடிஞ்சு போயிடுவான் அப்படின்னு ஜூன் சொல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு போ கேட்க, ஏன் இவ்வளவு தூரம் சொன்னவன் அவனோட வாழ்க்கையே இல்லாம போயிடுவான் அப்படிங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு ஜூன் வந்து இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றான். இவனோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து நல்லாவே போகல, அதனால கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய லாஸ். அந்த பெரிய லாஸை ஈடுகட்டுனா ஒண்ணு இந்த டீம் வந்து கம்பெனி விட்டு தூக்கியே ஆகணும். அதனால இந்த தேம்பை என்ன பண்ணிருக்கான்னா, கம்பெனி கூட வந்து ஒரு கான்ட்ராக்டா போட்டிருக்கான். அந்த கடன் சுமை எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு இந்த தேம்பை வந்து அந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல வந்து சைன் போட்டிருக்கான். அந்த சைன் போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் ஜூன் இருக்கம்ல, ஜூன் பையன் பார்த்துட்டான். என்னடா இது, கடன் சுமை எல்லாத்தையும் ஓ மேல ஏத்தி இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, அப்படிப்பட்ட டீமே நமக்கு தேவையில்லை, டீமை கழிச்சிடலாம் அப்படின்னு இந்த பையன் சொல்ல. இல்ல இந்த டீம் இருக்கணும், இந்த டீம் வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து முன்னோக்கி கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு இந்த தேம்பை வந்து இப்படிலாம் பேசியிருப்பான். இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் ஜூன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருடா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா கண்டிப்பா அவன் வந்து கொரியா போகணும், கொரியா போனதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்பதான் அந்த கடன் அடைக்க முடியும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா, அவனுக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் கூட செல்ஃபிஷா யோசிக்காம சுத்தி இருக்கவனை பத்தி தான் வாழ்க்கை ஃபுல்லா யோசிச்சிருக்கான். அவன் இதுக்கு மேலாச்சும் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கும்டா அப்படின்னு ஜூன் பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். அடப்படுவாய் பையலே, இவெல்லாம் நான் கூட நினைச்சேன் இந்த ஜூன் தான் வில்லத்தனமா இருப்பானு. ஆனா பாருங்க, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் வந்து அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கடன் சும்மா இங்கே இருந்தானா கூடிக்கிட்டே தான் போவோம், கொரியா போனதான் அவனால அடைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜூன் பையன் வந்து அவன் கொரியா போகணும்னு சொல்லியிருக்கான். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு போ பையன் சிரிக்கிறான். ஏன்டா நான் எவ்வளவு சீரியஸா பேசியிருக்கேன், ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு அப்போ புரியல, இப்போதாங்க புரியுது. அந்த தேம் சொன்னாரு,
உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படியாச்சும் உள்ள இழுத்து போடணும்னு சொன்னாரு. அது ஏன்னு இப்பதான் புரியுதுன்னு போ சிரிக்கிறேன். பாரு என்னால உள்ள வர முடியாது, நான் ஆக்டிங் தானே போறேன் அப்படின்னு ஜூன் போய் வந்து ஒத்த கால நிக்கிறேன். ஆனா என்னங்க நீங்க இப்பதானே சொன்னீங்க அவருக்கு செல்ஃபிஷா யோசிக்க தெரியல அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிறீங்களே. ஆனா இப்ப அவர் வந்து செல்ஃபிஷா தாங்க யோசிக்கிறாரு. அவர் இப்ப இங்கே இருந்து என்ன தெரியாம பிளான போடுறாரு, டீமை எப்படியாச்சும் கைக்குள்ள கொண்டு வந்து டீமை அடக்கி ஆளணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. அதுக்கு நீங்க இடம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதுல. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க டீமுக்குள்ள வரணும், யோசித்து பாருங்க அப்படின்னு இந்த போப்பை வந்து மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா புது கதை சொல்றான் அப்படின்னு ஜூன் பையனும் யோசித்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் கம்பெனில இருந்து கால் பண்றாங்க. ஆமா தேமோட ஸ்பை வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீல, அது யாரு போவா அப்படின்னு கேட்க, இல்ல அவன் இல்ல வேற யாரோப்பா அப்படின்னு இந்த ஜூன் பை வந்து அப்படியே பேச்ச மாத்திட்டான். அப்ப ஜூன் பை வந்து டீமுக்குள்ள இருக்க முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. இது ஒரு ஹாப்பியான விஷயம் தானே. இந்த ஹாப்பியான விஷயத்துல முடிச்சுட்டு போ வந்து கடையில இருக்க இந்த நேரம் தேம்பை வந்து வேகமா ஓடி வரும். என்னாச்சு ஜூனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு இந்த தேம்பை வந்து ரொம்ப பதற. நீங்க எதுங்க பதறீங்க, அதெல்லாம் நான் வந்து ஸ்மூத்தா பேசி முடிச்சிட்டேன்னு இந்த பையன் கூலா பேசுறான். ஏன்டா நீ கால் பண்ணி சொல்ல மாட்டியாடா அப்படின்னு தேம் வந்து பதற. அது வந்துங்க டென்ஷன்ல மறந்துட்டேங்க அப்படின்னு போ பையன் வந்து சொல்றான். சரி விடு, என் நம்பரை கொடுத்தேன்ல உன் நம்பரை என்கிட்ட கொடுறா அப்படின்னு தேம் கேட்கறான். அதுக்கப்புறம் என்ன போ பையனும் நம்பர் கொடுக்குறான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி அவங்க அந்த ஜூன் வந்து ஒரு இடத்துல இருப்பாராம். அந்த இடம் என்ன இடம்னு உங்களுக்கு தெரியுமாம்ல, அங்க போய் மீட் பண்ணுவீங்களாம் அப்படின்னு இந்த போப்பை வந்து சொல்ல. தெரியும் எங்க இருப்பான்னு நல்லாவே தெரியும்னு இப்ப அந்த தேம்பை என்ன பண்றான்னா அதான் அந்த கேமிங் சென்டர் இருக்குல்ல அங்கதான் போய் மீட் பண்ண போறான். பரவாயில்லையப்பா மறுபடியும் குரூப்ல வந்து ஜாயின் பண்ண ஒத்துக்கிட்டியாமே அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நம்ம தேம் வந்து ஸ்டார்ட் பண்ண. இல்ல நான் ஒன்றும் ஒத்துக்கலப்பா, ஏதோ அவன் சொன்னான் அதனால தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஜூன் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாத மாதிரியே சீனை போடுறான். நல்லதாண்டா சீனை போடுற. அந்த டைலண்ட் பையன் வந்து அடிக்க வந்தான். அவைய அடிச்சா எனக்கு வந்து மூஞ்சி முறையெல்லாம் வீங்கிடும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ என்ன அடிச்ச அப்படின்னு கரெக்டா இந்த போ பையன் கேட்கறான். பரவாயில்லையே அதை கூட கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்க. அப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்களே அந்த வீட்டுக்கே போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு லைட்டாக ஜூன் ஸ்டார்ட் பண்ணேன். என்னது அங்கேயா அப்படின்னு தேம் கேட்க. ஆமாம்மா ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி தண்ணியெல்லாம் கொடுக்காங்க, பிறகு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு என்னடா வலிக்குது, அங்கேயே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இந்த பையன் சொல்ல. தேம் பையனுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ 4 பேத்துல ஒருத்தனை வந்து உள்ளே எழுதுட்டாங்க. ஜூன் பையனுக்கு புரியுது இவன் ஒன்றும் செல்ஃபிஷெல்லாம் நடந்துக்க மாட்டான், எப்பயுமே பொதுநலமாக தான் நடந்துக்கலான்னு ஜூன் பையனுக்கு புரியுது. ஜூனுக்கு இவன் கூட இருக்க ஆசை தான்ப்பா. அதனால ஜூன் பையன் வந்து எப்படியோ உள்ள வந்துட்டான். இன்னொரு பக்கம் இந்த தேம் பையனா பதறி இருக்கான். அவங்க என்ன பேசியிருப்பாங்க, என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த பையன் வந்து மெசேஜ்லாம் டைப் பண்றான். ஆனா அனுப்ப மனசு வரல. இவன் இப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்குள்ளே கரெக்டா தேம் இருக்கார்ல அவரை வேகமா ஓடி வர்றாரு. என்னாச்சு அப்படின்னு இந்த போய் வந்து ஓவரா பதற. அது ஒண்ணு இல்லப்பா, நீ நம்பரை கொடுத்தியா, அது சேவ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம தேம் வந்து சொல்ல. சரி கொடுங்க நான் மறுபடியும் சேவ் பண்ணி தரேன் அப்படின்னு போ கேட்குறான். இல்லை நான் மறுபடியும் சேவ் பண்ண மாதிரினா என்ன பண்ணுறது, அதனால நீ வந்து என்ன பண்ணுறீன்னா உன் நம்பர் சொல்லு, அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என் மெமரியில் வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன்ப்பா, நம்பர் சொல்லு அப்படின்னு தேம் கேட்க. போவும் நம்பரை சொல்ல இந்த பையன் அப்படியே ஒவ்வொரு நம்பராக வேகமாக மெமரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இந்த ஒரு ஸ்வீட்டான சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.